அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு இங்கிலீஷ் எண்ணும் எழுத்தும்ல மந்த்லி அசஸ்மெண்ட் 1க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸை பார்த்து அந்த மேலே இருக்கிற சென்டென்ஸை பார்த்து எந்த பிக்சர்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்றத பார்த்து நம்ம டிக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து மெஜிஷியன் அப்படின்றது கடைசியாக இருக்கிற பாருங்க, அவர் தான் மெஜிஷியன். அடுத்து கீழே வந்து எஸ்டர்டே சில்ட்ரன் வாட்ச்டு, எஸ்டர்டேனா வாட்ச்டுன்னு வரும். அதே மாதிரி லாஸ்ட் ஈவினிங்னா வெண்ட் பாஸ்ட் டென்ஸ் வரும். எவ்ரி டேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ரைட்ஸ் அப்படின்றது வரும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அதாவது ரைமிங் வேர்டு, அப்போ மீட்னா க்ரீட் வரும், டால்னா ஃபால் வரும், ஹவுஸ்னா மவுஸ் அப்படின்றது வரும். சரிங்களா? அது ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இம்ப்ரூவ் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். அனிதா சா மெனி ரோபோட்ஸ், எ ரோபோட்ஸ் கேன் ஹேட் திங்ஸ், எ ரோபோட் மேட் எ கேக் ஃபார் ஹர் அப்படின்றது வரும். அடுத்து வந்து நம்மளாம் ஓன் சென்டென்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வச்சு ஓன் சென்டென்ஸ் எழுத சொல்லலாம். அதில் வர கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த 3 சென்டென்ஸுமே அப்படி தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக எழுத சொல்லலாம். எவ்வளோ தொலைக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி அவங்களே எழுத சொல்லலாம். அதுக்கடுத்த அடியாக கொடுத்துருக்காங்க எது வந்து நாட் ரெலவெண்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திஸ் இஸ் எ மெஷின் இட் இஸ் வி யூஸ் டு ட்ரை கிளாத்ஸுங்கிறது தப்பு. அடுத்து வந்து சாரா வென்ட் டு த ஹோட்டல் டு ஈட் ஃபுட். அடுத்து வந்து மிடில் ஒன் துரை இஸ் அ லேசி பாய் அப்படின்றது தான் தேர்ட் ஒன்றுக்குண்டான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரைமிங் பேர் தான் வருது. பிரேவ் ஃபஸ்ட்டு வந்து பேக்ஸ் கேக்ஸ் வரும். அடுத்து வந்து பிரேவ் கேவ் அப்படின்றது வரும். தேர்ட் வந்து பிக் ட்விக். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்து அந்த சென்டென்ஸ்க்குண்டான மீனிங் கூட நம்ம இங்கே மேட்ச் பண்ணுறோம். சரிங்களா? இந்த தேர்ட் ஒன் வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கீழே வந்து சென்டென்ஸை மாற்றி எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆக்டிவ் அப்படின்றத மாற்றி லேசி அப்படின்றத போடணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து த்ரோஸ்க்கு பதிலாக கேச்சஸ் போடணும். அடுத்த தேர்ட் ஒன்று வந்து பாட்டுக்கு பதிலாக ஷோல்டு அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்து இங்கே இந்த இதில் டேபிளில் கிளம்பி இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி 3 சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்லணும். அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரை பண்ண சொல்லலாம். அவங்க ட்ரை பண்ணி எவ்வளோ வரைக்கும் முடியுமோ அந்தளவுக்கு கண்டுபிடிக்கட்டும் அவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து அது மேலே இருக்க ரீட் பண்ணிவிட்டு கீழே ஆன்சர் பண்ணணும். கிறிஸ்துமஸ் வரும், அடுத்து ஸ்டார்ஸ் வரும், அடுத்து வந்து சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சினானிம்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. டல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லேசின்னு வரும். செகண்ட் ஒன் வந்து குட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ப்ளசன்ட்னு வரும். தேர்ட் வந்து எனர்ஜெட்டிக் அப்படின்றது பதிலாக ஆக்டிவ் வரும். மற்ற எல்லாமே அதே தான் வரும். சரிங்களா? அடுத்து வந்து இங்கே வந்து டென்சஸ் வரும். எஸ்டர்டே அப்படின்றதுனால பாஸ்ட் டென்ஸ் வரும், க்ளீன்டு வரும். செகண்ட் ஒன் வந்து பாட் வரும். தேர்ட் வந்து எவ்ரி டேனால ப்ரெசன்ட் டென்ஸில் வரனால ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட் ஆர் த சில்ட்ரன் என்ன பிளேயிங் பண்ணுறாங்கன்னா, வேர் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங்னா பார்க்கில். அடுத்து ஆக்டிவாக இருக்காங்களான்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிறாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்விங் இருக்குது, ஸ்லைட் இருக்குது, சீசா இருக்குது. அடுத்து வந்து மேரி அதை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. மிடில் ஒன் மேரி சா த பட்டர்ஃப்ளை இந்த பார்க்னு கொடுக்குறாங்க. அடுத்து எவ்ரி சண்டே மேரி கோஸ் டு த பார்க்னா எவ்ரி சாட்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மாற்றி சண்டேன்னு எழுதணும். அடுத்து வந்து மேரி வாஸ் டயர்ட் ரன்னிங் பிஹைண்ட் த பட்டர்ஃப்ளை. ஏன் டயர்டாக இருக்காங்கன்னா ரன்னிங் பிஹைண்ட் த பட்டர்ஃப்ளைனால் டயர்டாக இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ரோபோ கொடுத்துருக்காங்க. ரோபோ பற்றிய ஒரு 3 சென்டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அவங்க வந்து ஓனாக சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லலாம். அடுத்து வந்து எவ்ரிடேன்றதுனால விசிட்ஸ் வரும். செகண்ட் ஒன் வந்து லாஸ்ட் நைட்டுன்றதுனால பாஸ்ட் டென்ஸ் ஒரு மெட் வரும். அடுத்து எஸ்டர்டே அதுவும் வந்து பாஸ்ட் இல்லைங்களா, அதனால் வந்து கம்முக்கு போல் கேம் வரும். அடுத்து வந்து அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. போயம்லேருந்து கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸையே எழுத சொல்லலாம். அடுத்தும் அப்படி தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வரும் ஷி பாட் சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஃபெட் டைகர்ன்றா தப்பு. அடுத்து வந்து ஸ்மால்ங்கிறதுக்கு பதில் லார்ஜ்னு வரும். அதுக்கப்புறம் வந்து நாட் வரும், வேறு ஒன்றுமே வராது. சரிங்களா? அட்வைஸ் ஹர் நாட் டு அப்படின்றது அந்த ஆன்சர் ஆகும். அடுத்து வந்து 3 வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு உண்டான சென்டென்ஸஸ் எழுத சொல்கிறாங்க. அதுவுமே வந்து அவங்களே தமிழில் சொல்லலாம். அதோட மீனிங் சொல்லிட்டோம்னா தமிழில் சொல்லுவாங்க. அதையே வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களே வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ண சொல்லலாம். முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணி அவங்கள சொந்தமாகவே அந்த 3 சென்டென்ஸையும் எழுத வைக்கணும். அதற்கடுத்து ஒரு ஸ்மால் லெட்டர், அதுவும் அப்படி தான் ஏற்கனவே எழுதிருப்பாங்க. அவங்க தமிழில் எப்படி வரும், லெட்டர் எப்படி எழுதலாம்னு கேட்டு அதற்கு தகுந்தாற் போல் வந்து நம்ம இங்கே இங்கிலீஷில் மாற்றி கொடுக்கலாம். அப்படின்னா அவங்களே இங்கிலீஷில் முடிஞ்ச நல்ல ஆக்டிவான குழந்தைகளை, துருதுருப்பான குழந்தைகளை மாற்ற சொல்லலாம். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.